உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் ஆனி மாத ராசி பலன்கள். கலியுகாப்தம் 5126 குரோதி வருடம் 15/6/2024 முதல் 16/7/2025 வரைக்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு ப. மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர வாரியான ஆனி மாத பலன்களை பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வித்யாகாரகனான புதன் ஆத்மகாரகனான சூரியன் அம்சத்தில் பிறந்து விவேகத்துடன் செயல்படும் உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் அதிர்ஷ்டம் தரும். உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வியாபாரம் விருத்தியாகும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அனுமதி கிடைக்கும். ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் புதனால் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். எதிர்ப்பு இல்லாமல் போகும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டிகள் விலகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பின் காரணமாக செய்யும் தொழில் அபிவிருத்தியாகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களின் விருப்பம் நிறைவேறும். உங்கள் செயல்களில் வெற்றி உண்டாகும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி எண்ணம் பூர்த்தியாகும். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 19, 23, 28, ஜூலை 1, 5, 10 மற்றும் 14. பரிகாரம்: வீரபத்திரரை வழிபட மனதில் தைரியம் வளரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மனக்காரகனான சந்திரன் கல்விக்காரகனான புதன் அம்சத்தில் பிறந்து திட்டமிட்டு செயல்படும் உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் விருப்பம் நிறைவேறும் மாதமாக இருக்கும். நேற்று வரை இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகளால் உங்கள் செல்வாக்கு உயரும். அந்தஸ்து அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். முயற்சிகள் வெற்றியாகும். குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் வேண்டுதல்களை நிறைவேற்றும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் புதனும் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை உண்டாக்குவார்கள். அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை வழங்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். செய்யும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தம்பதியருக்குள் இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். கல்வியாளர்களின் செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் ஏற்படும் என்றாலும் விடாமுயற்சியால் அதை சரி செய்வீர்கள். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 20, 23, 29, ஜூலை 2, 5, 11 மற்றும் 14. பரிகாரம்: கோதண்டராமரை வழிபட்டால் விருப்பம் நிறைவேறும். சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தைரியகாரகன் செவ்வாய் புத்திகாரகன் புத அம்சத்தில் பிறந்து சாதுரியமாக செயல்படும் உங்களுக்கு ஆனி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். வருவாயை அதிகரிப்பார். அரசு அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வை வழங்குவார். நேற்று வரை இருந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்துவார். தன்னம்பிக்கையை அதிகரிப்பார். பொன்பொருள் சேர்க்கையை வழங்குவார். இந்த நேரத்தில் ராஜ கிரகமான சூரியனும் உங்கள் ராசிநாதனும் சாதகமாக இருப்பதால் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும். மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். கல்வியாளர்கள் கல்வி நிறுவனம் நடத்துவோரின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். தம்பதியருக்குள் ஒற்றுமை உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்படும். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 18, 23, 27, ஜூலை 5, 9 மற்றும் 14. பரிகாரம்: கள்ளழகரை வழிபட்டால் சங்கடங்கள் அனைத்தும் விலகும். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட சோசியல் மீடியா பேஜ்ல ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.